இன்றைக்கி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. அதை முதல் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோமா, தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா யோவான் இந்த இடத்துல சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். சரிங்களா? ஆதி முதல் இருந்ததும். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் முன்னாடி ஆதி முதல் இருக்கிறவர், அவர் நித்தியர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி நம்ம யோவானில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நாங்கள் கேட்டதும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு கூடயே வச்சுருந்தார். அவர்கள் கூடயே வச்சோன்னா அப்போ இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சார் சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அவரோட உட்காந்து சாப்பிட்டாரு, அவளோட உட்காந்து தூக்குனார், அவளோட தொட்டு பேசினார், அவங்களுக்கு உபதேசம் பண்ணார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு நிறைய அற்புத அடையாளம் செஞ்சார். பிசாசுகளை துரத்தினார், குருட்டு கண்களை திறந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடவர்களை நடக்க வச்சார். எல்லாமே அது அவர் உபதேசம் பண்ணார். சரிங்களா? ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார், பிரசங்கம் பண்ணார். எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. அதான் சொல்லலாம். அதான் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார். ஸோ பார்த்திங்கன்னா தேவாதி தேவன் மனு உரு கொண்டு மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்து அவ்வளோவா ருசிச்சிருக்காங்க. சரிங்களா? குறிப்பாக இந்த யோவான் பார்த்திங்கன்னா ஒரு அன்பின் சீஷன். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா மற்ற சீஷர்களை விட இவர் ரொம்ப அன்பாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய மார்பிலே சாஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவ்வளோவா வேதத்தில் பார்க்குறோம். அவர் எழுதுகிறாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்பை பற்றி நிறைய எழுதியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி இவர் அவ்வளோ ருசிச்சிருக்காருனால தான் அன்பின் சீஷன் சொல்லி ரொம்ப அவருடைய அன்பை பற்றி நிறைய எழுதியிருக்கார். பவுல் எழுதும்போது கூட ஐபிஎஸ்சில் எழுதும்போது எழுதுகிறாரு, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட அன்புள்ள அந்த தேவாதி தேவனை இவர் அவ்வளோவா ருசிச்சிருக்கார். சரிங்களா? இப்போ அவர் மார்பிலே சாஞ்சன்னா அவருடைய அன்பை அவ்வளோ ருசிச்சார். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்கல. சரிங்களா? அவ்வளோவா ருசிச்சிருக்கார். அவருடைய இப்போ அன்பே உருவான தேவனோட இவங்க சாப்பிட்ருக்காங்க, உட்காந்துருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்காங்க, எல்லாமே பார்த்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ அதான் எழுதுகிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்கிறேன், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களாப்பா? இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மாம்சத்தில் வந்தார். ஆவியாகிய தேவன். இப்போ தேவன் வார்த்தையாகிய தேவன், அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வெளிப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பார்த்திங்கன்னா பிதாவினிடத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஸோ ஏதாவது சொல்கிறாரு, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்களோட ஐக்கியமாக இருங்க. அப்போ எங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கீழே எழுதுகிறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ நாங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கோம், அதனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதை நீங்களும் தேவனோட ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல சொல்கிறார், யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, பிதாவோட ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம். அதே மாதிரி பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் தேவை. சரிங்களா?
பிதாவானவரோடு ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம். சரிங்களா? அப்போ இது நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ 3 தேவனா அப்படின்னா 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். சரிங்களா? திரித்துவம். சரிங்களா? திரித்துவத்தை நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு வந்து சந்தோஷம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நோவா பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி பார்க்குறோம். தேவனோடு நடந்தானோ நீதிமானாக இருந்தான்னு சொல்லி நம்ம தேவனோட அப்போ இருந்த காலத்தில் வந்து தேவனோட வந்து உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் தேவனோட ஐக்கியமாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏனோக்கு பார்த்திங்கன்னா ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தானுக்குள்ளே தேவன் மேலே ஒரு தேவனுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆபிரகாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான உறவு ஆபிரகாமுக்கு தேவனுக்கு இருந்ததை நம்ம அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி மோசையை எடுத்துட்டிங்கன்னா மோசையை பார்த்திங்கன்னா தேவனோட ஐக்கியமாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என் முகமுகமாக எறிந்த மோசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் மறைப்பொருளாக பேசலை, அவனோட முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அவனை மாதிரி முகமுகமாக அறிந்த ஒரு தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் எழும்பினதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளவா வந்து மோசே வந்து அந்த தேவனோட நெருங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோசுவாவை பார்த்திங்கன்னா யோசுவா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் மோசேக்கு அப்புறம் வந்து தேவன் யோசுவாவை தான் வந்து அடுத்த தலைவராக தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால் யோசுவா வந்து அந்தளவுக்கு தேவனோடு சஞ்சரித்து வந்தார், தேவனோட நெருக்கமாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தாவீது நாட்களில் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லவே வேண்டாம். அப்போ தாவீது சொல்லும்போது சொல்கிறார், அநேக சங்கீத புஸ்தகங்கள் எழுதினார், நிறைய காரியங்கள் எழுதினார். அதில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடிலாம் அசைக்கப்படுவதில்லைங்க. எப்போதுமே ஆண்டவரை தூச்சிட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே ஆண்டவர் தான். சரிங்களா? இப்போ அவ்வளோவா வந்து தாவீது தேவனோட நெருங்கி இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறது ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் இருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பேர் வாங்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் ஒருத்தர் பார்த்து எத்தனையோ பேர் இருந்தாலும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்குறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. அதுக்கான ஒரு விளக்கரியம் செலுத்தாமல் எதுவுமே செய்ய முடியாது பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி எலியாவை பற்றி நம்ம பார்க்குறோம். எலியாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி எலியா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எப்போதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், ஆண்டவரோட சஞ்சரி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பெரிய ஒரு நமக்கு மாதிரியான இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எப்போதுமே பிதாவோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ எப்போ பார்த்தாலும் போய் தனியாக போய் அதிகாலையிருந்து ஜெபம் பண்ணார், விழித்திருந்து ஜெபம் பண்ணார், ராமுழுதும் ஜெபம் பண்ணார், அப்பப்போ தனியாக போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 8:29 நம்ம வாசிக்கிறோம், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிதாவானவரை குறித்து சாட்சி கொடுக்குறார், இவர் நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. இதான் பெரிய சாட்சி. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அன்பா எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் அதை எதிர்பார்க்குறார், என் பிள்ளைகள் என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார், அப்படியே நான் அவங்களோட ஐக்கியமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா பவுலை பற்றி சொல்லவே வேண்டாம். வச்சுங்களா? அவர் சொல்கிறாரு, அப்படியே இயேசு மாதிரியே வாழ்ந்தவர். வச்சுங்களா? அதான் சொல்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கோ, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறார். வச்சுங்களா? அந்தளவுக்கு சவாலான ஒரு வாழ்க்கை தேவனோட உள்ள நெருங்கி வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் காலத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் பார்த்திங்கன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசிகளெல்லாம் அப்போ அதை ஒரு தேவனோட ஒரு ஒண்டி இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர்களும் பார்த்திங்கன்னா தேவனோட ரொம்ப நெருங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இப்போ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு பாருங்கள். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறது தான் வேதத்தில் பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனை எதிர்பார்க்குறது தான். இப்போது ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறது தான் வந்து ஆண்டவர் வந்து விரும்புகிறார் பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆண்டவரே எனக்கு வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 15 நீங்கள் என்னில் வந்து நிலைத்திருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, இல்லைனா என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களிடத்தில் ஐக்கியமாக இருக்க, உண்மையில் நிலைத்திருக்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, அன்பில் நிலைத்திருக்க, உங்கள் வார்த்தையில்
நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதில் என்னென்னா, இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தான் வருவான் வச்சுங்களேன். இப்போ தேவனோட ஐக்கியமாக இருந்தால் சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனால் தேவனோட ஐக்கியமாக இருந்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். அது சாத்தானுக்கு ஆபத்து. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஜெபத்தை, அந்த ஐக்கியத்தை வந்து முடிஞ்ச அளவு வந்து தடுக்க பார்ப்போம் வச்சுங்களேன். நம்ம வந்து விடக்கூடாது பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமின்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும். ஆண்டவர் விட மாட்டார் பாருங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு போது மறுபடியும் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்துருவார் பாருங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா தேவனோடு உள்ள ஐக்கியம் வந்து நம்ம விடவே கூடாது. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தானியேல் பார்த்திங்கன்னா, தானியேல் அந்த ஜெபத்தை எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அந்த ஜெபத்தை மட்டும் உள்ள பாருங்க. சரிங்களா? இப்போ எவ்வளவோ அவர் தானியேலுக்கு வந்து எதிர்ப்பு என்னென்னா, அவர் ஜெபத்தை நிறுத்தணும் வந்து அவங்கள வந்து தந்திரம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா. நல்ல தேவன் அதில் வந்து ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், தேவன் உதவி செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த பகுதி 5ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனம் பின் பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரிங்களா? அந்த தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிற அவரில் எவ்வளோ வேணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவன் வந்து அவர் பாவம் செய்யவில்லை. சரிங்களா? அப்போ வந்து ஒளி, இப்போ இருள் அப்படிங்கிறது பாவத்தை குறிக்கிறது, துன்மார்க்க மாம்சத்தின் கிரியை குறிக்கிறதா இருக்குது, உலகத்தை குறிக்கிறதா இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா தேவனுக்கு பாவத்துக்கு சம்மந்தமே இல்லை. வேதத்தில் பார்க்குற அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. யோவானில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி கேட்குறாரு இயேசுப்பாங்க. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு வந்து அங்கே இதே கிடையாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரலோகத்தில் தேவனை பார்த்திங்கன்னா தூதர்கள் வந்து இருந்தவரும் வருகிறவமாகிய சர்வ உள்ளமுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் தூச்சிட்டு இருக்காங்களாம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்பேற்பட்ட பரிசுத்தர். இடத்துல பக்கத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்கிற தேவன் அவ்வளவான பரிசுத்தர். இயேசுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, என்னை பார்த்து யாரும் என்னை பார்த்து நான் அப்படியே வந்தேன்னா யாரும் உங்களால் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்கிற தேவன் அவ்வளவா வந்து பிரகாசமானவர். சரி, ஒளியில்லாதவர், பாவம் அறியாதவர். சரிங்களா? ஆனால் பிதாவானவர் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சரிங்களா? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன், நானும் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருளில் நடந்தால், பாவத்தில் நடந்தால் நம்ம வந்து எப்படி ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஒளியில் இருக்க போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஒளியாக இருக்காரோ, பரிசுத்தமாக இருக்காரோ, நீதியாக இருக்காரோ, உண்மையாக இருக்காரோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒருமனப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முதலாவது நம்மக்கிட்ட இருக்கிற பாவ காரியங்கள் தான் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இயேசுக்கிட்ட வரும்போது நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம்னா நம்முடைய பாவத்தை வந்து அவர் நீக்குவார். ஸோ அதான் அது மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கார் பாருங்க. சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கான ஒரு கிரியத்தை வந்து அவர் செலுத்தியிருக்கார் பாருங்கள். அப்போது நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இருளில் இருந்த இது வரைக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டன என்ன ஆகுது அப்படின்னா, இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வந்துடுறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்முடைய பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே இருந்து நம்முடைய பரிசுத்தம் தேவன் வந்து நற்கீரையை நமக்குள்ளே தொடங்குகிறார். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆண்டவரோட நெருங்க என்ன ஆகும்னா நமக்குள்ளே வந்து பரிசுத்தம் கூடிகிட்டே வரும். வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஜெபம்டார், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா வசனத்தை படிக்க என்ன ஆகும்னா நமக்குள்ளே வந்து ஒளி. இப்போ வசனம் தான் நமக்குள்ளே வசனம் தான் ஜீவனாக இருக்குது. அந்த வசனம் தான் ஒளியாக இருக்குது. இந்த வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது, இந்த வசனத்தில் ஒளி இருக்குது, இந்த வசனத்தில் வெளிச்சம் இருக்குது, இந்த வசனத்தில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொல்கிறாரு.
அந்த சத்தியம் நமக்குள்ளே வர 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 என்ன ஆகும்னா, அந்த சத்தியத்தை நம்ம கீழ்ப்படிய நமக்குள்ளே மறுரூபம் ஆகும். தேவனுடைய சாயலாக மாறுவோம். நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் போய் ஆவியின் கனி நமக்குள்ளே வரும். தேவனுடைய சாயல் வரும் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியே அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை, மாதிரி உண்மையாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, இரக்க குணம், மனதுருக்கம் எல்லாமே நமக்குள்ளே வரும்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபங்கள், எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், காம விகாரங்கள் எல்லாம் போயிடும் ஆரம்பிச்சுங்க. அது ஆண்டவர். அப்போது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்க முடியாது. அப்போ இருந்தாலும் நம்ம அப்படியே வரணும் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ இயேசு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா, தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இப்போ ரட்சகன் அர்த்தம். இயேசு அப்படின்னாலே அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரட்சகன் அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்மளால் முடியாது. சரிங்களா? நாமே பரிசுத்தமாக்க முடியாது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஒருத்தர் தேவை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை. அவருடைய நாமம் நமக்கு தேவை. சரிங்களா? பரிசுத்த ஆவியோட துணை நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஏதோ இதன் மூலமாக தான் நம்ம பரிசுத்தமாக முடியும் பாருங்கள். இப்போ ஆண்டவர் இடத்துல அந்த ஐக்கியமாக நெருங்க தான் நமக்குள்ளே என்ன ஆகும்னா, நமக்குள்ளே இந்த மறுரூபம் வரும். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் பாருங்கள். அப்போ நம்ம அவர் மாதிரி ஒளியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பார்த்திங்கன்னா நம்ம எபிரேயரில் பார்க்குறோம். அந்த ரத்தம் நம்மை செத்த கிரியைகளை நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கிற நம்ம சிந்தையில் பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்துடும். உலகத்தினால் நம்ம கரைப்பட்டு உலகம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும் பாருங்கள். சாத்தான் ஒரு பக்கம் பிடிச்சி பாவம் செய்ய இழுப்பான் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட அந்த தேவனுடைய வார்த்தையில் கழுவப்பட பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு பரிசுத்தப்படுத்தி கொண்டே போகும் பாருங்கள். சரிங்களா? அதனால் நம்மளோட தேவனோட உள்ள ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சம். இப்போ தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வர 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 இருள் நீங்கி போயிடும். இப்போ தேவனோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. ஸோ யாருமே சொல்ல முடியாது நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகத்தார் சிலர் சொல்லுவாங்க நான் யாருக்குமே கெடுதல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது கிடையாது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்க பாவமே செய்யாத ஆட்கள் உலகத்தில் கிடையாது. சரிங்களா? ஒரு வேளை மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் பொய் சொல்லாதவங்க இருக்க முடியாது. ஒரு சின்ன பாவம் கூட செய்யாமல் சொல்கிற பிறப்பே ஒரு பாவம் தான். சரிங்களா? அப்போ பாவிகள் எல்லாருமே பாவிகள் தான். பாவம் செய்யாத ஆள் உலகே இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஒத்துக்கணும் பாருங்கள். ஆண்டவரே நான் பாவி தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது இப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அதை தேவன் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுவாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் போய் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் நம்ம பாவத்தை எல்லாம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி தேவன் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான். சார் நம்ம அந்த சுபாவத்தில் தான் வரணும். சரிங்களா? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இனி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் பண்ணணும் பாருங்கள். சில பாவங்கள் போராடும். சில பாவங்கள் நம்ம ஈஸியாக விட்டுடலாம். ஆனால் சில பாவங்கள் நம்மோட போராடும். சரிங்களா? இப்போ எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த பார்வோன் பார்த்திங்கன்னா ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி போராடுறான். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆனால் தேவன் மோசே மூலமாக பலத்த அற்புத அடையாளங்கள் செஞ்சு ஜனங்களை எகிப்திலேருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவனோட நம்ம சில பாவ காரியங்கள் உடனே போயிடும். சில பாவ காரியங்கள் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஆனால் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை எடுத்து போட்டு இருப்பாங்க. ஆனால் நான் எல்லா பாவத்திலேருந்து முற்றிலும் விடுபடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் ஆசை நமக்குள்ளே இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் நம்ம அதிலேருந்து ஃபுல்லாக விடுதலை அடைய முடியும் பாருங்கள். இப்போ ஆண்டவருடைய உதவி நாடணும். நம்ம விதத்தில் பார்க்குறோம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவனுடைய உதவியை நாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம உதவி செஞ்சு நம்ம எல்லா பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து பூர்ண சர்க்குணராக மாற்றுவார் பாருங்கள். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஸோ பார்த்திங்கன்னா நான் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ உலகத்தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் யாருக்கும் கெடுதல் செய்ததில்லை, நான் யாருக்கும் கெடுதல் செய்யலைங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவரே இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா தேவன் எல்லா அநியாயத்தை நீக்கி நமக்கு ஒரு புது வாழ்வு தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அதை விதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை
எதனால் சுத்தம் பண்ணும்? வசனத்தை தன்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. பார்த்திங்கன்னா தேவனுடைய வசனம் நம்மளை வந்து சுத்தப்படுத்துகிறதா இருக்குது. அவரிடத்துல இன்னும் கிட்டி சேர்க்கதா இருக்குது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் ஐக்கியமாக உங்களிடத்துல என்ன எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம் சரிங்களா. இடத்துல நம்ம ரோமரில் பார்க்குறோம். சொல்லும்போது சொல்கிற ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் அவயங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அவயங்களை, சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ அவயத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ பார்த்திங்களா, ஆண்டவரோட அப்பா யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ எங்களோட ஐக்கியம் வந்து பிதாவோடு இயேசுவோடு பரிசுத்தாவினரோடு இருக்குது. ஆனால் வந்து அந்த சந்தோஷம், நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா நீங்கள் வந்து தேவனோட ஐக்கியமாக இருக்கணும், பாவத்தை விடணும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ தான் இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடவே நாங்கள் படுத்து தூங்கினோம். அவரோட சாப்பிட்டோம், அவரோட நடந்தோம், அவருடைய உபதேசத்தை கேட்டோம், அவருடைய அற்புதங்களெல்லாம் பார்த்தோம். அவர் அன்பே உருவான தேவாதி தேவன், அதை தான் அவங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால் வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நாங்கள் எப்படி தேவனோட தேவனோட பரிசுத்தனோட ஐக்கியமாக இருக்கோமோ அந்த மாதிரி வந்து நீங்களும் ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அவர் எப்படி ஒளியாக இருக்கிறது போல், அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது போல், அவர் நீதியாக இருக்க போல், அவர் பூர்ண சர்க்குணராக இருக்க போல் நீங்களும் பாவத்தை விட்டு உலகத்துக்கு வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உலகத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவனுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நீங்களும் வந்து அவரோட ஒளியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா பாவம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க, எல்லாருமே பாவிகள் தான். அப்போ தேவனிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்து அவரோட நடக்க உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின அந்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்களும் உம்மோடு இன்னும் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியும் ஜெபிக்கிற விதத்தில் பார்க்குறோம். ஏசப்பா, எங்களை இழுத்துக்கொள்ள உங்களுக்கு பின்னே ஓடி வரும்னு சொன்னது போல் ஏசப்பா உம்மோடும் பிதாவானவரோடும் இயேசுவோடும் பரிசுத்தமான ஐக்கியமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு இன்னும் கிருபை தர வேண்டும் முடியும் ஜெபிக்கிறேன். நீர் ஒளியாக இருக்கிறது போல் நாங்களும் ஒளியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியும் ஜெபிக்கிற இந்த வெளியில் கூட ஒரு விசை கல்வாரத்தினால் கழுவி எங்கள் பாவலையில் சுத்திகரித்து உம்மை போல் எங்களை மாற்ற வேண்டும் முடியும் ஜெமினும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அப்போ அந்த நான் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் 100ஆய் பெருகி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை உண்டாகட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.